ரூ. 100க்கு மீன் வாங்குனீங்கன்னா 2 வேளைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எங்க அம்மா எந்த மீன் வாங்குனாலும் இந்த மெத்தட்ல தான் குழம்பு வைப்பாங்க. அவங்களோட ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 7 மீடியம் சைஸ் தக்காளி பழத்த கையாலேயே கரைச்சுக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா இருக்காது. நல்லா கையாலேயே நைஸா கரைச்சுக்கோங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாவ உடைச்சு சேர்த்துக்கோங்க. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஓரமா வச்சுக்கோங்க. சட்டியில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து பொன்னிறமா வதக்கிக்கோங்க. நம்ம கையாலேயே கரைச்சி வச்சு இந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்துட்டு மறுபடியும் குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம். தேங்க்யூ.